மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். இல்லாம இவங்க எப்படி டிபிஆர் தயார் பண்றாங்க? அதுல இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்னன்னா, நீங்க டிபிஆர் தயார் செய்யலாம், ஆனா அது மேகதாதுக்கு அனுமதி கிடையாது, டிபிஆர் மட்டும் தயார் செய்யுங்க, அப்புறம் நீங்க முறையா பண்ணுங்க. எனக்கு புரியல. ஒரு முறை உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற உச்சநீதிமன்றம், இப்போ நீங்க கர்நாடகா டிபிஆர் நீங்க தயார் செஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு முரணான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. எனக்கு எல்லா மத்திய அரசு எல்லாமே நிச்சயமா கர்நாடகா தான் ஆதரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்க ஸ்டேக்ஸ், அடுத்தது பிஜேபி வெற்றி பெறணும், கர்நாடகாவில் வெற்றி பெறணும்னு அவங்களுடைய எண்ணம். மத்திய அரசு மேகதாது எதிர்க்காது. எதிர்த்தா இதை வச்சு அரசியல் கர்நாடகாவில் பண்ணிடுவாங்க. அப்படி நிறைய சூழல் இருக்கு. அதனால நம்ம இதுல மெத்தனமா இருக்கக்கூடாது. நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, காவிரி மன்றத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தனமா இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறைய ஒரு 10-15 வழக்குகள் அரசு, தனியார், அப்புறம் தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், இப்படி எல்லாமே அங்கங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர்டே போட்டுக்கிட்டு அங்கங்க கேரளால பண்ற மாதிரி தான். முல்லை பெரியாருக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு. அந்த 15 மரத்தை அகற்றுவதற்கு அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இழுத்துட்டு இருக்காங்க கேஸ போட்டு. அதனால நம்மளும் அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னொன்னு அடுத்தது இந்த தீர்மானம் ஒன்று போட்டாங்க சட்டமன்றத்தில் சமீபத்தில், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனா அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம், அதுல என்னன்னா, காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவா நான் பாக்குறேன் நான். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துப்போம்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏத்துக்கிட்டாதான் நீங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல. இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாது தீர்மானம், அப்புறம் எப்படி நீங்க மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இது முரணான கருத்து. இதெல்லாம் இரண்டாவது, மேகதாது நடுவர் மன்றம் இந்த கோரிக்கை யார் வைக்கணும்னா கர்நாடகா வைக்கணும். அவங்க தான் டேம் கேட்கிறாங்க, அவங்க தான் கோரிக்கை தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை. இதை போய் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றுவது விபரீதம். அவங்க சொல்ற காரணம், அரசு சொல்ற காரணம், இது அவங்க இது தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் திட்டம்னு சொன்னாங்கன்னு. இதை போய் யாராவது நம்ப முடியுமா? 70 டிஎம்சி டேமை கட்டி இது தண்ணிக்கு கொண்டு போறோம். தண்ணி குடிநீருக்கு நீங்க 1/2 டிஎம்சி, 1 டிஎம்சி, 2 டிஎம்சி, 3 டிஎம்சி டேம் கட்டுவீங்க, செக் டேம் கட்டி தண்ணி எடுத்துட்டு போவீங்க. எவ்வளவுதான்? எதுக்கு இவ்வளவு பெரிய டேம்? அதனால இது பாசனத்துக்கு 100% பாசனத்துக்கு தான். ஆனா இது குடிநீருக்காக எல்லாம் இப்படி முரணான பேச்சு எல்லாம் நிச்சயமா நாளைக்கு கர்நாடகாவும் சரி, நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில்? நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம். மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றத்தை அமைப்பாங்க. மத்திய அரசு அங்க போற ஆளுங்க தான் அங்க இருக்க போறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம் இல்ல 70 டிஎம்சி வேண்டாம், 65 டிஎம்சி கட்டிக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்க போவோம்? அதனால இதெல்லாம் நிச்சயமா தவறான ஒரு இது தீர்மானம். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். இன்னொன்னு இந்த தீர்மானம் கூட சரியான முறையில இது நிறைவேற்றல சட்டமன்றத்தில். ஏன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்தா அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுக்கணும். அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுத்து சரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அப்புறம் அந்த திருத்தம் கொண்டு வந்து தீர்மானம் வரணும். இல்ல அந்த திருத்தம் அந்த முறையான முறையில இல்ல, அதை திரும்ப பெறணும். பெற்றாதான் இதுல நமக்கு லீகலா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அவங்கள நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நடுவர் மன்றம் ஏத்துக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓகே நடுவர் மன்றம் வச்சிருக்கீங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கும் வழிவிடக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா கடந்த கால அனுபவம் பார்த்துட்டோம், இப்ப இருக்கிற தேர்தல் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம், அரசியல் நிலையெல்லாம் பார்த்துட்டோம், மத்திய அரசினுடைய அணுகுமுறை எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். மத்திய அரசு அமைதியா இருக்குது, எதுவும் பேசாம இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு we have to be very very careful. அண்ட் இதுல தமிழ்நாட்டு மக்கள், நான் கன்னியாகுமரியில வாழ்றேன், நான் சென்னையில இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் ஊட்டியில இருக்கிறேன், எங்களுக்கு பாதிப்பு இல்லை. எல்லாருக்கும் பாதிப்பு.
சோறு கிடைக்காது உங்களுக்கு நாளைக்கு. சோறு எங்க வருது? காவிரி டெல்டால அங்க விளையிற நெல்லு தான் நமக்கு சோறா. அவங்களுக்கு காலங்காலமா 1000 ஆண்டுகள் அந்த காவிரி டெல்டா தான் நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.